தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அவரது அணியை சேர்ந்தவர்கள் சற்று சில நிமிடங்களுக்கு முன்னதாகத்தான் ஆளுநர் மாளிகைக்குள் சென்றிருக்கார்கள். இந்த தருணத்தில் ஆளுநர் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவர்கள் அணியினர் சந்தித்திருப்பார்கள். தற்போது சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுடன் வந்து சந்தித்து விட்டு சென்றார், ஆளுநரை சந்தித்து விட்டு சென்றார். அதன் பிறகு திமுகவினர் நேற்று நடந்த சம்பவங்கள் குறித்து, சட்டசபையில் நடந்த பிரச்சனைகள் குறித்து அவர்கள் கோரிக்கை, அதாவது புகார் மனு ஒன்றை கொடுத்து விட்டு சென்றிருக்கார்கள். திமுக எம்பிக்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது அணியினர் உடன் பார்த்தோம் என்றால் PH பாண்டியன், மதுசூதனன், சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை போன்றவரெல்லாம் உடன் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அதிமுக பிளவுபட்டு OPS அணி மற்றும் சசிகலா அணி என்று இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் நேற்று சட்டசபையில் நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பதற்காக நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதில் சில பிரச்சனைகள் எல்லாம் எழுந்தது. எதிர்கட்சியினர் சில கோரிக்கைகளை வைத்தனர், சில குற்றச்சாட்டுகளை சுமைத்தனர். இந்த நிலையில் பல்வேறு அமளிகளின் மத்தியில் நேற்று இந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தருணத்தில் தான் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். இவர்களும் ஒரு மனுவை ஆளுநரிடம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று நடந்த விவகாரங்கள் குறித்து ஒரு முழுமையான ஒரு புகார் மனுவை இவர்களும் ஆளுநரிடம் அளிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது சட்டசபையில் நேற்று நடந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் என்பது, அந்த வாக்கெடுப்பு என்பது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்களும் வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இவர்களும் ரகசிய வாக்கெடுப்பு, அதாவது OPS அணியினரும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதன் அடிப்படையில் தான் நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர். எனவே இவர்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக ஆளுநரிடம் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் நேற்று சட்டசபையில் நடந்த விரும்பத்தகாத விஷயங்கள் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாரும் இல்லாத சமயத்தில் நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது சட்டப்படி செல்லுமா, இந்த சட்ட சிக்கல்கள் என்னென்ன இருக்கின்றது என்பது குறித்த ஒரு முழுமையான விளக்கங்களையும் புகாரையும் ஆளுநரிடம் அளிப்பதற்காக தற்போது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது அணியினர் உள்ளே சென்றிருக்கின்றனர். தற்போது ஆளுநரை சந்தித்து தங்கள் தரப்பு விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். தங்கமணி, ஆளுநருடனான முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் இந்த சந்திப்புல பன்னீர்செல்வம் அணியிலிருந்து வேற யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க, அதை பத்தின தகவல் இருக்கா? அவரது அணியில் பார்த்தோம் என்றால் அவைத் தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் மற்றும் செம்மலை போன்றவரெல்லாம் இருக்கிறார்கள். மேலும் PH பாண்டியன், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், முன்னாள் அமைச்சர் முனுசாமி இருக்கின்றார். மேலும் அவர் அணியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் பலர் அவருடன் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கார்களில் அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். OPS அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள், அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஆளுநரை சந்தித்து தங்கள் தரப்பு வாதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமணி, இந்த சட்டசபையில் நடந்த நிகழ்வுக்காக அதை கண்டித்து திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியினர் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்க நிலையில இதை தவிர அவங்களுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து அவங்க போராட்டம் எதுவும் நடத்துவதற்கான திட்டம் இருக்கிறதா, இல்ல அடுத்த கட்ட நகர்வு பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதை பத்தி சொல்லுங்க. OPS அணியினர் இதுவரையில் போராட்டம் எதையும் அறிவிக்கவில்லை. அவர்கள் ஆளுநரை தற்போது சந்தித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஆளுநர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்ட பிறகு அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்பார்கள். போராட்டம் ஏதேனும் நடத்த வேண்டும் என்றால் அதன் பிறகுதான் அவர்கள் அறிவிப்பார்கள். தற்சமயம் அவர் போராட்டம் குறித்த எந்த விதமான தகவல்களும் இல்லை. எனவே ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்கள் மக்களை நேரடியாக சந்திப்போம், மக்களை கேட்டு முடிவெடுப்போம், மக்களிடம் நேரடியாக சந்தித்து எங்க பிரச்சாரங்களை தொடங்குவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களை கேட்டுதான் முடிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருந்தார். எனவே அதன்படி பார்த்தோம் என்றால் நேரடியாக மக்களை சந்திக்கின்ற பயண திட்டம் போன்ற விஷயங்கள் தான் இருக்கும். தற்சமயம் போராட்டம் அறிவிப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லை. இதுல மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம். இந்த ஆளுநரிடம் கொடுக்கின்ற புகார் என்பது ஏற்கனவே சட்டசபை உறுப்பினர்களை கடத்தி வைத்திருக்கிறார்கள், கூவத்தூர் விடுதியில் கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக அணியில் இருக்கின்ற சண்முகநாதன் வைத்திருந்தார். அவர் ஒரு புகாரை ஆளுநரிடம் தெரிவித்திருந்தார். எனவே இந்த தற்போதைய சந்திப்பு அதையும் விவரிக்கும் வகையிலான ஒரு சந்திப்பாக இருக்கும். அது விஷயமாக ஆளுநரின் நிலைப்பாடு என்ன, அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அந்த விஷயத்தில் என்பதையும் இவர்கள் இந்த சந்திப்பின் போது பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.
தங்கமணி, இப்ப போராட்டம் தொடர்பான எந்த அறிவிப்புகளும் இதுவரை இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அது தவிர அரசியல் ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக அடுத்த கட்டமா அவங்க என்ன செய்யறாங்கன்றது கூடிய செயல் திட்டம் அவர்களிடம் இருக்கிறதா? அதை பத்தி தகவல் இருக்கா? நிச்சயமாக அவர்கள் சட்டப்பூர்வமாகவே இந்த விஷயங்களை அணுகுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் சட்டசபையில் நடந்த அந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றதா, எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத போது நடைபெற்ற நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் என்பது செல்லுபடி தக்கதுதானா, அதன் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்தது சரிதானா என்ற ரீதியில் ஒரு சட்டத்தில் அவர்கள் தங்களது வாதத்தை எடுத்து வைப்பார்கள். சட்ட ரீதியாகவே அவர்கள் தங்களது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ஓபிஎஸ் அணி என்று சொல்லக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில் PH பாண்டியன், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் இருக்கின்றார். மேலும் சில சட்டங்களை தெரிந்தவர்கள் அவரது அணியிலும் இருக்கிறார்கள். எனவே அந்த ரீதியில் தான் அவர்கள் செயல்வார்கள். பேரவை விதி, சட்டசபை விதிகள், சட்டசபை சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் போன்ற விவகாரங்கள் எல்லாம் இதில் இடம்பெறக்கூடும். எனவே அந்த விஷயங்கள் மூலமாக அவர்கள் இந்த விவகாரத்தை ஒரு சட்டப்பூர்வமாகவே அணுகுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.